நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு எம்என்சி கம்பெனியில். எனக்கு அங்கே சம்பாதிச்ச அளவுக்கு என்னால் இங்கே சம்பாதிக்க முடியுதுங்க இந்த பண்ணையில். இப்போ கோழிகள்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து தான் வந்துட்டு மோஸ்ட்லி நோய் பரவுங்க. இப்போ இதில் 100 குஞ்சு இருக்குது, 100 குஞ்சுக்கு 100 வாட்ஸ் பல்பு எரியுங்க. இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக குஞ்சுங்களுக்கே போயிடுது. வணக்கம் நண்பர்களே, டிஎன்டி கிரியேஷனுக்கு தங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேய்ச்சல் முறையில் நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கிற அண்ணாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் தனியாக திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. வாங்க அவர்கிட்டயே கேள்விகளை கேட்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வணக்கம், என் பேர் கோகுல். இது பார்த்திங்கன்னா காலப்பனைக்குமிட்டிங்கிற இடங்க. இது கொல்லிமலை பக்கத்தில். நான் இந்த பண்ணையை ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு எம்என்சி கம்பெனியில். அதுக்கப்புறம் நம்ம தோட்டம் இருக்குது, ஸோ நம்ம பண்ணலாம், இது இறங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கனவுங்க இது. ஆனால் இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது இடைவெட்டு ரகம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது அப்படின்னா என்னங்க? இடைவெட்டின்னு பார்த்தீங்கன்னா சிறுவடையோட கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ரகங்க. அவ்வளோதாங்க. ஆனால் இப்போ உங்ககிட்ட மொத்தம் இப்போ எத்தனை உருப்படிகள் இருக்குங்க? கிட்டத்தட்ட ஒரு 200 உருப்படி இருக்குங்க. 200. ஆனால் இப்போ கேட்குன்னு நினச்சேங்க. இப்போ மேய்ச்சல் முறைன்னு சொன்னீங்க தோப்பில் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் எதுக்குங்கண்ணா இப்படி கூண்டில் அடைச்சி வச்சுருக்கீங்க? இது கூண்டு எதுக்காக இது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நோய் மேலாண்மைக்காகவும் துள்ளன மேலாண்மைக்காகவும் தான் இது பண்ணுதுங்க. சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய கோழியும் சின்ன கோழியும் ஒரே இடத்துல விடும்போது பெரிய கோழி வந்து சின்ன கோழியை வந்துட்டு துரத்திட்டு அது சாப்பிடுதுங்க. இப்போ பெரிய கோழிகள் சின்ன கோழிகளுக்கான தீவனம் வந்துட்டு சரியான ரேஞ்சுக்கு கிடைக்காதுங்க. ஸோ இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான உணவு வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் மெயினாக இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பெரிய கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி இருக்கும், லைட்டாக எப்பவுமே இருக்கும். ஸோ சின்ன கோழிங்களுக்கு வந்துட்டு சளி வந்துச்சுன்னா இமீடியட்டாக செத்துருங்க. ஸோ அதனாலையும் இது 2 ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூண்டு கேஜ் நம்ம அடிச்சு யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோழியிலேருந்து சின்ன குஞ்சுகளுக்கு நோய் வரதா சொன்னீங்க. இப்போ இந்த சின்ன குஞ்சுகளுக்கு மட்டுமே ஒரு 10க்கு 10ன்ற மாதிரி நம்ம ஒரு கூண்டோ இல்லை ஒரு அறையோ செஞ்சோம்னா நம்ம அதில் விட்டு பராமரிக்கலாம் தானேங்க? இல்லை, அந்த மாதிரி பண்ணாங்க, அது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனால் இதில் வந்துட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நிப்பிள் சிஸ்டம் இருக்கும்போது அந்த குஞ்சுங்களுக்கு வந்துட்டு தனிப்பட்ட இப்போ 4 குஞ்சுக்கு நோய் வந்ததுன்னா இது மட்டும் தான் குடிச்சிக்கோங்க. இதில் இருக்க தண்ணி மட்டும் தான் குடிச்சிக்கோங்க. இப்போ கோழிகள்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து தான் வந்துட்டு மோஸ்ட்லி நோய் பரவுங்க. ஸோ இது இப்படி நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இது வந்து நோய் பரவுறது வந்து குறைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ அதிகமாக இந்த கோழிகளுடைய வயது என்னங்க? ஏன்னா எத்தனை நாள் ஆகுதுங்க? இந்த கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் முடிஞ்சிச்சுங்க. 60 நாள் தாண்டி போயிட்டு இருக்கேன். 60 நாள் தாண்டி. இப்போ இதில் நோய் அதிகம்னா சளி தாக்குதல் தான் பெரிய தாக்குதல். சளி வந்துச்சுன்னா குஞ்சு வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ பெருசுனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குஞ்சு வாங்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் தாங்க. இப்போ நீங்கள் சளி பிடிச்சதுன்னா இதுக்கு என்னங்க வைத்தியம் பண்ணுறீங்க? இது சளினா மோஸ்ட்லி நாட்டு வைத்தியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. பப்பாளி இலை அதுவும் ப்ளஸ் வேப்ப இலை ரெண்டையும் கலந்து நல்லா கஷாயமாக வச்சு அந்த ட்ரிங்கெல்லாம் கலந்து விட்டுருவாங்க. கஷாயம்னாங்க பப்பாளி இலை 1 கிலோவும் வேப்ப இலை 1 கிலோவும் 1 லிட்டர் தண்ணிக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு பப்பாளி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் ட்ரிங்கரில் கலந்து விட்டோம்னா நீங்கள் குடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 60 நாள் குஞ்சுகளை காட்டினீங்க, இந்த மாதிரி பக்குவமாக பராமரிக்கிறீங்க. இப்போ பொரிச்சதுலேருந்து 30 நாள் வரைக்கும் எப்படி பராமரிக்கிறீங்கன்னா? பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூடிங் செட்டப்புக்கு வந்துடுங்க. ப்ரூடிங் செட்டப் வந்து இதில் வந்துட்டு 25 நாள் இருக்கும். ஆமாம், ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ்ன்ற மாதிரி. இப்போ இதில் 100 குஞ்சு இருக்குது, 100 குஞ்சுக்கு 100 வாட்ஸ் பல்பு எரியுங்க. கூண்டை தினம் ஒருக்கா சுத்தம் பண்ணிடுறீங்க? டெய்லியும் சுத்தம் பண்ணுங்க. ஆனால் இப்போ ப்ரூடிங் போட்டிருக்கிறதா சொல்லிடுறீங்க. ஆனால் கூண்டினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன அளவில் இருக்குது இல்லைங்க? ஆமாங்க. ஸோ நான் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் பெரிய கூண்டில் தான் போட்டிருந்தேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டு பத்தாமல் நிறைய குஞ்சுங்க இறப்பு ஏற்படுதுங்க. ஸோ அதனால இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன கூண்டில் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இறப்பு விகிதம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீட்டு கரெக்டாக கிடச்சி இறப்பு விகிதம் இதுதான் சரியான முறைங்க. இது கரெக்டான முறை. இப்போ 25 குஞ்சு வச்சு யாராவது ப்ரூடிங் போட்டாங்கன்னா இது எத்தனைங்க இந்த கூண்டினுடைய அளவு? இது 2க்கு 1.25. 2க்கு 1.25. 2க்கு 2 இருந்தால் போதும். 2க்கு 2 இருந்தால் போதும்.
ஆனா இப்ப நீங்க கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணீர் செட்டப் பண்ணிருக்கீங்க. பொதுவா இந்த மாதிரி 200 கோழி 100 கோழி வச்சிருக்கிறவங்க சிமெண்ட் பீங்கான் வச்சு அதுலதான் தண்ணி கலந்து வைப்பாங்க ஒரு 4-5. நீங்க இந்த முறை பண்றதுக்கு என்ன காரணம்? இது மெயினாக பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மைக்காக தான் இது பண்ணுதுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக குஞ்சுங்களுக்கே போயிடுது. குஞ்சுங்களுக்கு மட்டும்தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக குஞ்சுங்களுக்கே இந்த பைப் மூலிமா போயிடுதுங்க. ஸோ அது தனிப்பட்ட இதுவாக வந்துட்டு அதுவே குடிச்சிக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இது இப்போ பீங்கால வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது டெய்லி எடுக்கணும், கழுவணும். ஸோ அது ஒரு வேலையாகவும் இருக்கும். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த பீங்கான் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எச்சம் பண்ணுங்க கோழிங்க. ஸோ மற்ற கோழிங்க அது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நோய் வந்துட்டு ஈஸியாக பரவிடும்னு வச்சுக்கலேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் வந்துட்டு நம்ம கலந்து விட்ருவோங்க இந்த ட்ரிங்கரில். ஸோ ஈஸியாக வந்துட்டு பஞ்சகாவியம் குடிக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமாக வந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன் நம்ம கோழிங்களாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நான் கோழி வந்துட்டு அடைமுறையிலையும் வச்சுருக்கேங்க. கோழி வந்துட்டு அடையிலையும் வச்சுப்பேன், அதேமாதிரி இன்குபேட்டர்லையும் நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேங்க. அதே மாதிரி நம்ம கோழி சேவலை பார்த்திங்கன்னா நம்ம தரமான சேவலாக வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் நம்ம மாற்றிக்குவோம். ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கோழி குஞ்சு வந்துட்டு தரமாகவும் கிடைக்குங்க. ஆனால் இப்போ விடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக எத்தனை விடைகள் இருக்குங்க? நம்மக்கிட்ட மொத்தம் 50 விடை இருக்குங்க. 50 விடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 சேவை போட்டிருக்கோங்க. 3 சேவை வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் நாங்கள் மாற்றிக்குவோம். இப்போ 3 ஒட்டுக்காக விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்காதுங்களா? இல்லை, அது அந்த பிரச்சனை இருக்குங்க. இப்போ 30-40 விடை இருக்கும்போது அது தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சுக்குங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. அப்படியே சண்டை வந்தாலும் இந்த மாதிரி கூண்டில் நான் போட்டுருவேங்க. இப்போ வந்துட்டு 3 சேவல் இருக்குங்க நம்மளுக்கு. 3 சேவல் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு மெயினாக அந்த சேவலோட ப்ரீடு இப்போ தேவைப்படுதுங்க. ஸோ அதனால் அது இப்போ வெளியே விட்ருக்கேன். இப்போ இது எனக்கு மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்தில் வந்துட்டு இது நான் வெளியே விட்டுருவேங்க. வெளியே விட்டுனா இதோட எனக்கு சிக்ஸ் எனக்கு இது கிடைச்சி சேரும். ஸோ இது இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே இனத்துக்குள்ளே சேர்றது வந்துட்டு கொஞ்சம் தவிர்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு கோழிகளுடைய தரமாக அதிகரிக்குதுங்கிறீங்க? கோழிங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தென்னந்தோப்பில் தான் வந்து மேயுங்க. நம்ம தென்னந்தோப்பு இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெட் இருக்குது, பின்னாடி வந்துட்டு இங்கே வந்து மேய வந்துடுங்க. இப்போது ஒரு 60-65 நாள் ஆச்சுனாவே நம்ம வெளியே எடுத்து விட்ருங்க கோழி குஞ்சுங்களை. ஸோ இங்கே வந்து மேய ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது பாட்டுக்கு நேச்சராக வந்துட்டு மேய்ச்சல் முறையில் தான் வளருதுங்க இங்கே. ஆனால் இப்போ நிறையா சொல்கிறாங்க தோப்புக்குள்ளேயே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேலி தேவை, பெரிய கொட்டகை தேவை, நைட்டு அடையிறதுக்கும் ஒரு பெரிய கொட்டகை தேவை அப்படிங்கிறாங்கல்லங்க. அதுக்கு உங்கள் கருத்து என்னங்க? இல்லை, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப், அதாவது இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு பண்ணை வந்துட்டு இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா பெருசாக வந்துட்டு ஷெட்டில் முதலீடு பண்ண வேண்டாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம முதலீடு பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அது எப்படி வளருது அது நோய் மேலாண்மை அதை பற்றி நம்ம ஒரு சரியான புரிதல் இருக்காதுங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கம்மியாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக மேலே வர்றது தாங்க பெஸ்ட்டுங்க. ஷெட்டு இப்போ இது நம்ம ஷெட்டு ஃபுல்லுமே போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவு ஆகுங்க. அவ்வளோ தேவையில்லைங்க. நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இதுலேருந்து வர இன்கம்மை நம்ம இதிலே செலவு பண்ணலாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க. ஆனால் இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொன்னீங்க இந்த மாதிரி எதுவும் செலவு பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஓரளவு கற்றுக்கிட்டீங்க. இப்போ 250 உருப்படிக்கு மேலே உங்களுக்கு பக்கமாக இருக்குது. இப்போ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொட்டகை தான் வச்சுருக்கீங்க, சின்ன கூண்டு. நீங்கள் தோப்புக்குள்ளே வந்து ஒன்றும் பெருசாக பாதுகாப்போ இல்லை ஒரு இதோ பண்ணலையேங்கண்ணா. ஆமாம், இப்போ பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாய் இருக்குங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அது நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ கீரியோ இல்லை வெசாலி வந்தாலுமே அது முடுக்கும், குரங்கு வந்தாலும் முடுக்குங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஸ்மெல் பண்ணிக்கோங்க. அந்த மோப்ப சத்து இருக்குங்க, மோப்ப சத்தி வச்சு எங்கே வந்து கீரி இருந்தாலும் அது பார்த்து முடிக்கிறோம்னு வச்சுங்களேன். ஆமாம், அதனால நம்ம பெருசாக இது பண்ண தேவை, அதனால் இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைங்க வச்சு. நல்லதாக ஒரு நாய் இருந்ததுன்னா போதுங்க, நம்ம நம்பி வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இப்போ கோழி குஞ்சுகளை என்னென்ன பருவத்தில் எப்படி விற்பனை பண்ணுறீங்கன்னா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வந்துட்டு ஒரு நாள் குஞ்சுலேருந்தே சேல் பண்ணுறோம். ஒரு நாள் குஞ்சு நமக்கு கிடைக்கணும், முன்னாடி ஆர்டர் பண்ணுங்க. முன்னாடி சொன்னது தான் நம்மளால் கொடுக்க முடியுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு குஞ்சு, 2 மாதத்துக்கு குஞ்சு, 2 மாதத்துக்கு மேலே போகும்போது 3 மாதம் ஆகும்போது அரை கிலோக்கு மேலே ஆகும்போது கிலோ கணக்கில் நம்ம கொடுக்குறது. கிலோவில் தான் விற்பனை பருவத்திலையும் விற்பனை கொடுக்குறோங்க. ஒரு நாள் குஞ்சு இப்போ இந்த மாதம் என்ன ரேட்டுங்க? 2020 இப்போ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சு வந்துட்டு ஒரு 70 ரூபா. 70 ரூபா. ஒரு மாதத்துக்கு குஞ்சுங்க? ஒரு மாதத்துக்கு குஞ்சு பார்த்தீங்கன்னா 120 ரூபா கொடுக்குறோம். 120. அதுக்கு மேலே போச்சுன்னா கிலோ அடிப்படை. ஆமாம். இப்போ கோழி வேணுங்கிறவங்க உங்களுக்கு முன்கூட்டியே முன்பதிவு பண்ணால் தான் கொடுக்க முடியும். நமக்கு என்ன கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ அதனால். ஆனால் இப்போ உங்களை எந்த நேரத்தில் இங்கே அழைக்கலாம்? என்னை வந்துட்டு காலையில் ஒரு 9 மணிலேருந்து நைட்டு ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் கூப்பிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சில நேரத்தில் வேலை பழு அதிகமாக இருந்ததுன்னா வேலையில் இருந்ததுன்னா ஃபோன் எடுக்க முடியாதுங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதே நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் இப்போ தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறேங்க. அண்ணா உங்களுடைய விலாசம் சொல்லிடுங்கண்ணா. விலாசம் பார்த்திங்கன்னா என் பேர் கோகுலுங்க. இது இடம் பார்த்திங்கன்னா ஊத்துத்தோட்டன்ற இடங்க. காலப்பநாயக்கம்பட்டி ஊருங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. நன்றிங்கண்ணா. நன்றி. அண்ணாவை பின்தொடரணும்னு நினைக்கிறவங்க தமிழ் உழவன்ற சேனலில் பின்தொடருங்க. லிங்க் கீழே இருக்குங்க. மேலும் உங்களுக்கு இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்களுடைய மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய முகநூல் பக்கம், அதாவது எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் பின்தொடருங்க. இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட இணைஞ்சு பயணிக்கணும்னா எங்களுடைய முகநூல் குழுவில், அதாவது ஃபேஸ்புக் குரூப்பில் இணைஞ்சு பயணிங்க. ரெண்டுடைய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குங்க, இணைஞ்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஒரு விருப்பம் தெரிவிங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.